ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் காய்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒவ்வொரு துறையிலும், அதாவது கீழேயா இருந்தாலும் மேலேயா இருந்தாலும் எல்லா வேலை சம்மந்தப்பட்ட இடத்துலையும் ஒரு ஒரு பச்சுந்தி ஜிங்சாக் போடுறவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் வேலை பார்த்த இடத்துலையும் ஜிங்சாக் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தரை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா காய்ஸ், ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்தந்த ஸ்டேஜுக்கு அவங்கவுங்க தனித்தனியாக போட்டு தான் இருக்கும். ஆனால் நான் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் பக்கத்து ஸ்டேஜுக்காரங்க வந்து அந்த என்னோடய ஸ்டேஜ் டேபிள் வச்சு அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வேலை செய்கிற வேலை வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ டெஸ்டிங் போடும்போது நம்ம புஷ் பண்ணணும், பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். கை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது எனக்கு போய் அவங்க வைக்கிற பொருள், அதாவது மெட்டீரியல், அதெல்லாம் வந்து காம்பனண்ட் எதோ வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எனக்கு இடிக்கும், எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நான் வந்து அதை இங்கே வைக்காதீங்க, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, என்னோடய ஸ்டேஜில் தான் நான் என்னோடய இது வைக்க முடியும், ஏன்னா போர்டெல்லாம் கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு நாங்கள் வச்சேன். அவங்க அதுவும் பொருள்படுத்தாமல், நான் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், இந்த கம்பெனியில் நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செய்கிறேன், உன்னுடைய நான் வந்து சீனியர், நான் வந்து இந்த வேலை எந்த தவிர வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, இந்த ஸ்டேஜ் வேலையை நான் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்டெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த சைடு போட்டாங்க காய்ஸ். அப்புறமா நானாக பண்ணேன், ஏன் தூக்கி போடுற, நான் இங்கே தான் வச்சு பண்ண முடியும், எவ்வளோ தூக்கி போடுறேன், நான் இங்கே ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சேன். ஏன்னா நான் வந்து 2 ஸ்டேஜ் பண்ணிட்டுனோம். அதை பண்ணிவிட்டு ஒரு ஓரிங் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதை மறுபடியும் இன்னும் டெஸ்டிங் போடணும். ஒரே பிளேஸில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கடகடன்னு பண்ணுறதுனால ஒரு 300 அப்படி பண்ணுறோன்னா நமக்கு வந்து பிளேஸ் பத்தாது, கீழே விழுந்துடும். போர்டு வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு சின்ன டேமேஜோ எந்த ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டு எல்லாம் அந்த போர்டை வந்து அந்த அளவுக்கு அப்படியே ஒரு குழந்த மாதிரி அதை ரெடி பண்ணி எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க நண்பர்களே. அதை வந்து நம்ம ஒரு வேலையும் நம்ம கவனமாக செஞ்சு தான் அதை நம்ம மூவ் பண்ணணும். அப்படி நான் சொன்னால் கீழே விழுந்துடும் போர்டு. சப்போஸ் நம்ம எங்களுக்கு வந்து கோட்டு கொடுத்துருவாங்க, அந்த கோட்டை போட்டு நம்ம எடுக்கும் போதோ ஒரு வேகமாக பண்ணும் போதோ நம்ம கைப்பட்டு தவறி கூட மேலே அடுக்க முடியாத கீழே விழுந்துடும். அதனால் நான் அப்படி சொன்னேன் பாருங்கள், அவங்க தூக்கிட்டு வந்து மறுபடியும் தூக்கி வந்து போட்டாங்க. இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொன்னதுக்கு, நீ யார்கிட்ட போய் சொல்லு, என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த ஸ்டேஜ், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பிளேஸு ஃபுல்லாக வளைச்சி அடுக்கி வைக்கிறீங்க. உங்கள் ஸ்டேஜ் உங்கள் டேபிள்லேருந்து பண்ணலாம்ல, இந்த ஸ்டேஜோட டேபிள் இதுக்கு தானே வச்சுருக்காங்க, போர்டு வைக்க தானே வச்சுருக்காங்க, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க இன்னமா பேசி இப்படி அடிக்க சண்டை போடுற மாதிரிலாம் பேசி, நானும் சரி எப்போவுமே விளையாட்டாக பேசுவாங்க, மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்னு பாரு, நானே பிரமிச்சு அப்படியே என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்ம எதனா பேசணும்னா ஏற்கனவே நான் வந்து என்னை கண்டாவே கொஞ்சம் பிடிக்காது, நிறைய எங்கள் லைனில் வந்து யாருக்கும் பிடிக்காது, இடக்கூடவும் பேசுவாங்க, என்னை பற்றி வந்து அப்படியே போய் மாட்டி அவங்க பேசிடுவாங்க. பேசிட்டு அவங்கள போயிட்டு எங்கள் லைன் லீடர்கிட்ட, எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட, அந்த அக்கா இப்படி சொன்னாங்கன்னு அவங்க வந்து என்னை கேட்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம கருத்தை நம்மக்கிட்ட வந்து ஒன்று கேட்குறாங்கன்னா நம்ம சைடில் இருக்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ தான் 2 பக்கமாக சொல்லி பேசினா தான் யார் பக்கம் தப்பு இருக்குது என்னதுன்னு தெரியும். அவங்க வந்து என்னென்னா அவங்க வந்து பேசிடுவாங்க, நம்ம திருப்பி இல்லை ஒருத்தவங்க வந்து ஒரு இல்லாத ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்கன்னா நம்ம இல்லையே, ஏன் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எடுத்து பேசுகிறதாமே சொல்லக்கூடாதான். அப்போ நம்ம சைடில் நம்ம சொல்லணும் தானே அவங்களுக்கு தெரியும், நம்ம சைடில் நம்ம சொல்லணும்ல. அதுக்கு வந்து அவங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம பேசினோம்னா எதிர்த்து பேசுகிற, சண்டை போடுறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. இவங்க பண்ணுறதெல்லாம் மறைமுகமாக சூப்பர்வைசர் லீடருக்குலாம் தெரியாமல் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி மட்டும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிற்பாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நிற்பாங்க. ஆனால் அவங்க நல்லவங்களாகிடுவாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு கேட்டுட்டு அப்படிலாம் பேசிட்டு அந்த லேடி கவாலன்னா போர்டு தூக்கியே போடல அப்படின்ட்டு போய் சொல்லிட்டாங்க காய்ஸ். அதே மாதிரி அந்த லைன் லீடர் ஒருத்தர், எங்கள் சூப்பர்வைசர்லாம் ரொம்ப நல்ல மனுஷன், அவங்களாம் குறையே சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல மனுஷன். அந்த லீடர் வந்து அப்போ அவங்களெலாம் லீடர் வந்து லைனுக்கு ஒரு லீடர் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்தா அந்த பையன் என்ன பண்ணுறான் பார்த்துட்டு இந்த லேடி அப்படியே கத்தி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க தானே வந்து அந்த ஸ்டேஜ் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுன்னுட்டு அவங்க எதுவும் கேட்க முடியல. அவன் அப்படியே வாய் திறக்காமல் அப்படியே சிரிச்சுன்னு கம்முன்னு இருந்துட்டு
டக்குன்னு என்ன சொல்லிட்டா, என்ன நான் ஏன் நான் கேட்டேன், ஏன் அப்படிலாம் பேசாதீங்க, எதுக்கு அப்படி கத்துறீங்க, ஏன் அப்படி கத்துறீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க தேவையில்லாமல் கத்திட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான் போயிட்டு, நான் தான் இந்த அக்கா தான் சத்தமாக பேசினாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டான் காய்ஸ். ஆனால் நல்லா ஜால்ரா அடிக்கிறான். நந்தா, நீ நல்லா ஆளுக்கு ஏற்ற மாதிரி சிங்சாக் கடிச்சு ஜால்ரா அடிக்கிற. வேலைன்னா எல்லாம் ஒரே மாதிரி நடத்தணும். அப்போ தான் அந்த லீடருன்ற பேருக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் நீ வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய ஃபேவரட்டான ஆளுகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிற. கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பழக்கமில்லாத ஆளுக்கெல்லாம் நீ ஒரு மாதிரி பேசுகிற. வேலைன்னா எப்பயுமே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்க இருந்தாலும் கரெக்டாக நடக்கணும். அதுதான் நம்ம வேலை செய்கிறதுக்கு மரியாதை. நீ நல்லா ஜிங்சாக் அடிக்கிற தம்பி. நீ இது மாதிரி ஜிங்சாக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ பெரிய ஸ்டேஜுக்கே நீ போயிடுவேன். போட்டு கொடுத்து இப்படிலாம் வேலை செய்யணுன்றது எனக்கெல்லாம் அப்படி அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான் எந்த ஒரு சூழ்நிலையும் நான் போய் பேசவே மாட்டேன் காய்ஸ். போய் பேசுகிறதுனால நமக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது. உண்மையாக இருந்தோம்னா கடவுள் ஒருத்தன் பார்த்துப்பான். நம்ம செத்து மேலே போனால் அவன் எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுப்பான். போய் என் மனசாட்சி எனக்கு உறுத்தம் போய் பேசணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு உண்மையாக ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னா அதை அவங்க கருத்தை அவங்க கேட்டுக்க மாட்டுறாங்க. நம்ம சொல்லியும் மீண்டும் சொன்னாலும் வாய் பேசுகிற, திருப்பி பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் வேலைன்னா வேலை கரெக்டாக தான் நடக்கணும். நிறைய ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அப்படியே கை கட்டிக்கிட்டு அப்படியே இப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம கரெக்டாக சின்சியராக நம்ம உண்டு வேலை உண்டுனோம்னா சுற்றி எல்லாம் நம்மளை ரவுண்டு கட்டிடுவாங்க. அதான் நண்பர்களே, என்னோடய ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதை செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்படி போய் சொல்கிறாங்க, மாற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு நம்ம ஒன்று சொல்லிட்டேன்னு ஒத்துக்கணும். சொல்லிவிட்டு நான் சொல்லவே இல்லைன்னா அது நமக்கு எவ்வளோ அசிங்கம் நண்பர்களே. நம்ம கேரக்டர் நம்மளே நம்ம அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. ஆனால் நந்தா நல்லா ஜிங்சாக் அடிக்கிற. ஒருத்தங்க உனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட உங்கள் பெற்றவங்க பேசலைன்னா நல்லா நீ போட்டு கொடுத்து மாட்டி விட்ற. நல்லா சைலண்ட்டாக எல்லா வேலையும் பார்க்குற. கிரேட் தம்பி. நீ இதே மாதிரி பண்ணிடுற வாழ்க்கையில் நீ எங்கேயோ போயிடுவேடா தம்பி. ஒருத்தர் உன்னுடைய கேரக்டர் தெரிஞ்சு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கடா தம்பி. சரியா? அது மாதிரிலாம் பண்ணாத, ஓகேவா? உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குதுன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்க. அதை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணி உனக்கு பிடிச்சவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பேசுறதுக்கு ஹேன்றதான் உனக்கு பிடிக்கிறதுலாம் அப்படியா அப்படின்ட்டுருக்கான். இதெல்லாம் நீ செய்கிற வேலைக்கு சரி கிடையாது. நீ பேசாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருடா தம்பி. நல்லா உனக்கு வியூஸ் போகும். சரியா? ஓகே, பாய் நண்பர்களே. உங்கள் ஆஃபீஸில் எதனா இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நடக்கலனாலும் சொல்லுங்கள். எனக்கு நடந்துச்சு, நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? பாய் காய்.